தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 25-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க பல நல்ல அம்சங்களை நிதியமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் இலக்கியங்களை வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு செல்வது, குறிப்பாக திருக்குறளை 193 மொழிகளில் மொழிபெயர்ப்பது, தொல்லியல் ஆய்வு போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கூடுதல் நிதி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்க விரும்புகிறேன். அதே மாதிரி ஏற்கனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு. வெங்கடேசன் அவர்கள் மதுரையில் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலும் மற்றவர்களுடைய உதவியை பெற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு படிப்பகத்தை அவர் ஏற்பாடு செய்து அது நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. அதை பின்பற்றி இப்போது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாநகராட்சிகளிலும் 30 இடங்களில் முதல்வர் படிப்பகம் என்ற பெயரில் இத்தகைய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது என்கிற அறிவிப்பு, கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவது போன்ற விஷயங்களெல்லாம் வரவேற்கத்தக்க நல்ல விஷயம். அதே மாதிரி காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இப்போது விரிவுபடுத்தி அதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது, தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய மெட்ரோ திட்டத்திற்கான அறிவிப்பு, வெளிவட்ட சாலைகள், உள்வட்ட சாலைகள், மேம்பாலங்கள் என்கிற முறையில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பல அறிவிப்புகள் என்பது இதில் சொல்லப்பட்டிருக்கு. இத்தகைய அறிவிப்புகள்லாம் செய்திருக்கிற அதே நேரத்தில் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலைமை என்பது தொடர்கிறது. குறிப்பாக ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய சரண்டர் விடுப்பு பலன்கள் பெறுவது என்கிற ஒரு அறிவிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது. ஆனால் அதை அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு தான் அது நடைமுறைக்கு வரும் என்பது ஏற்கக்கூடியதல்ல. இந்த நிதியாண்டிலேயே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அதே போலவே பழைய ஓய்வூதியம் திட்டத்தை செயல்படுத்துவது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் இதில் இல்லாமல் இருப்பது, போக்குவரத்து தொழிலாளர்கள் குறிப்பாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பணப்பலன்களை வழங்குவது, மின்சார வாரிய ஊழியர்களுடைய கோரிக்கைகள் போன்ற பல கோரிக்கைகள் சம்பந்தமாக எதுவுமே சொல்லாமல் இருப்பது அந்த பிரிவினரிடத்திலே ஒரு மிகப்பெரிய சோர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே நிதிநிலை அறிக்கையினுடைய விவாதத்திற்கு பிறகாவது பதிலுரையின் போது இத்தகைய பிரச்சனைகளின் மீது தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிப்புகளை செய்து அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கு இதில் அறிவிச்சிருக்கிற பல்வேறு கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் என்பது ஏறத்தாழ 12 லட்சம் காலி பணியிடங்கள் என்பது தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளிலே இருக்கிறது. அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், மின்சார வாரியம், இப்படி பல்வேறு துறைகளில் 12 லட்சம் காலி பணியிடங்கள் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. ஆனால் இவற்றில் 40,000 காலி பணியிடங்கள் மட்டுமே இந்த ஆண்டு நிரப்பப்படும் என்று நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது போதுமானதல்ல. ஏற்கனவே அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மிகுந்த பணிச்சுமைக்கும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் வேலையின்மை என்பதும் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 78 லட்சம் பேர் வேலைவாய்ப்பகங்களில் பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காலி பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும். இந்த நிதிநிலை அறிக்கையிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் அறிவிப்புகள் என்பது இல்லை. ஏராளமான சிப்காட் திட்டங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதையெல்லாம் நடைமுறைக்கு வேலைகள் கிடைப்பதற்கு நீண்ட காலம் ஆகும். ஆகவே அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதன் மூலமாக உடனடியாக சில லட்சம் பேருக்கு வேலை தரக்கூடிய வகையிலேயும், ரெண்டாவது அரசு அலுவலகங்களில் காலி பணியிடங்கள் இருப்பது என்பது அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அந்த ஊழியர்கள் தான் செய்ய வேண்டியிருக்கு. அது சிறப்பாகவும் செம்மையாகவும் கொண்டு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் காலி பணியிடங்களை நிரப்புவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது வேலையின்மையை போக்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலைகள், ஏற்கனவே பணியில் உள்ள ஊழியர்கள் சிறப்பான முறையில் வேலை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கம்
இதை செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டுமென்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பில் மிக முக்கியமானது இந்த ஆண்டு 5 லட்சம் மனைப்பட்டாக்கள் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை நிதியமைச்சர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்குகளில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படாது என்கிற முறையில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் அது பேசப்பட்டு வருகிறது. இந்த ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு, ஆட்சேபனையற்ற புறம்போக்கு என்பதில் நீண்ட காலமாக குடியிருப்புகள் இருந்தால் அவையெல்லாம் ஆவணங்களில் ஆட்சேபனைக்குரியதாக இருக்கிறது என்கிற முறையில் தொடர்ந்து அந்த மக்கள் புறக்கணிக்கப்படுவது ஏற்கத்தக்கதல்ல. ஆகவே கள ஆய்வின் மூலமாக நீண்டகால குடியிருப்புகள் இருந்து அது ஊராக, நகரமாக, தெருக்களாக ஏற்கனவே மாறி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆவணங்களில் உரிய திருத்தங்களை செய்து அந்த மக்களுக்கும் பட்டா வழங்குவதற்கான முறையில் அரசாணையில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இந்த ஆண்டுக்குள் 5 லட்சம் என்பதற்கு பதிலாக மேலும் சில லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதையும் தமிழ்நாடு அரசாங்கம் கவனத்தில் கொண்டு உரிய மாறுதல்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள் உள்ள பல்வேறு பிரிவினருக்கும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாத உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி பல முறை அரசுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமாக அமைச்சர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வாக்குறுதிகள் கொடுத்திருந்த போதும் இந்த அறிவிப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்துவது சம்பந்தமான அறிவிப்பு இல்லாதது பெருத்த ஏமாற்றம் அளிக்கிறது. அந்த நியாயமான கோரிக்கையை, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய மாத உதவித்தொகையை உயர்த்துவது சம்பந்தமான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பொதுவாக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி, மானியங்கள் போன்றவற்றில் ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்வது என்பதை அவங்க வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு 3796 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பாக்கி தர வேண்டியிருக்கு என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தன்னுடைய பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிதியை பெறுவதற்கு கல்வி நிதி அல்லது 100 நாள் வேலை திட்ட பாக்கி, பெஞ்சல் புயல் உள்ளிட்ட இயற்கை பேரழிவு நிவாரண நிதி போன்ற பல்வேறு நிதிகளையும் பெறுவதற்கான ஒரு தொடர் முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற போதும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழக மக்களை பழிவாங்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அந்த நிதியை தராமல் அவர்கள் வஞ்சிப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்த விரும்புவது, ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய இத்தகைய நிதிகள் முழுவதையும் உடனடியாக வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.